அண்மைச் செய்தி மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பாரபட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், விவரம் என்ன? நாடாளுமன்றத்தில் இருந்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள், அதாவது மாநிலங்களவை தலைவருடைய செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தில் வழக்கமான இன்று வழங்கப்பட்ட அலுவல் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு திடீரென்று பாஜகவை சேர்ந்த இரான் கடாடியா என்கிற எம்பியை பேச அழைத்தார்கள். அப்போது அவர் கர்நாடக அரசு மீதான சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முயன்றார். இதற்கு ப. சிதம்பரம், திருச்சி சிவா உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததால் அவையில் சில நிமிடங்கள் தொடர்ந்து அமளி நிலவியது. குறிப்பாக பாஜக உறுப்பினரை பேச அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்நாடக அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவையினுடைய அலுவல் திடீரென்று திருத்தப்பட்டு அதில் புதிய நோட்டீஸ் அனுமதிக்கப்பட்டது. பேச அனுமதிப்ப ஏற்க முடியாது என்று காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். பாஜக நாடாளுமன்றத்தில் அரசியல் நடத்துவதற்கு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் உறுப்பினர் சுர்ஜேவாலா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் பல நிமிடங்கள், கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேல் மாநிலங்களவையில் பிரச்சனை நிலவியது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஒரு உறுப்பினரோடு அந்த பிரச்சனையை பேச மற்றவர்களுக்கு அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் 4 பேர் இந்த விவகாரத்தில் பேசுவதற்காக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மாநிலங்களவை தலைவர் அனுமதிப்பதாகவும் இருந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஒருவர் மட்டும் பேச அனுமதித்து மற்றவர்களுக்கு அனுமதிக்கவில்லை. ஆனாலும் அந்த ஒருவரையும் திடீரென்று பேச அழைத்து அனுமதித்ததற்கு எதிர்க்கட்சிகள் அனைவருமே கடுமையான ஒரு எதிர்ப்பை இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்தால் முக்கிய பிரச்சனைகள் மீது பேச வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கும் போது அதனை ஏற்பதில்லை. ஆனால் பாஜக அரசியல் நடத்துவதற்காக தற்போது மாநிலங்களவை இன்றைய தினம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை இன்று முன்வைத்ததை பார்க்க முடிந்தது. சந்தியா, செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன். You denied those 267 notices, sir, making use of your discretionary powers. A zero hour which has not been listed, you have allowed, sir. Yes. We accept that you have powers, sir, sky high powers. And hereafter, when we give 267 notices, if it is not admitted, kindly give us also 0 hour time, sir. Once the problem members. My point is, there is a list of business. Yes. We did not know there is an unlisted business also. There is a list of business. If you want to include his mentioning in the list, do it on another day. How can you amend a list of business and create an unlisted business? Oh, please take your seat. Take your seat. Please take your seat. Take your seat. Take your seat. Take your seat. But Mr. Vajpayee, you are a chief whip of the party. Take your seat. Take your seat. Please take your seat. Take your seat. Take your seat. I'll call you. Take your seat. Take your seat. Take your seat. Mr. Kiran Rijiju, can you keep them calm? Now, sit down. Yes, they are honorable. No, one second. Yeah. His name is not in the list that it is there. It is there. Yeah. No. Then it will be refreshed. It will be refreshed. It is there. 1 second. I have allowed you. 1 second. Honorable members.